Beautiful families, welcome and welcome back to our Positive Bring Positive channel. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளை ஒரு பர்சன் அவாய்ட் பண்ணிட்டாங்க, இல்லை ஆல்ரெடி நம்மளை லவ் பண்ணிகிட்டு இருந்த பர்சன் திடீர்னு சடனாக நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்க. பட் அவங்க திரும்பி வர்றதுக்கான ஒரு யூனிவர்ஸ் சிக்னல் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. என்னென்ன சிக்னல் இருந்துச்சுன்னா உண்மையிலே அவங்க திரும்பி வர போகிறாங்க. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோ புரியும். உங்கள் மைண்டில் ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அவங்க உங்களை விட்டுட்டு போயிருந்தாலுமே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் இருந்தாலுமே உங்கள் ஹார்ட்டில் இன்னும் அவங்க தானே இருக்காங்க. அவங்க உங்களை மறந்தாலும் உங்களை விட்டுட்டு போனாலும் உங்கள் மனசில் ஸ்ட்ராங்காக அந்த பர்சன் இருக்காங்களா? பட் இப்போ யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சீக்ரெட் சிக்னல்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அவங்க திரும்ப உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க அப்படின்னா சில சிக்னல்ஸ் உங்களுக்கு சீக்ரெட்டாகவே கொடுத்துட்டு தான் இருக்குது யூனிவர்ஸ். அது எப்படியெல்லாம் கொடுக்கும் அப்படின்னா, ட்ரீம்ஸ். நம்ம டெய்லியும் தூங்கும்போது நம்ம ட்ரீம்ஸில் ரிப்பீட்டடாக கனவெல்லாம் வருது. அந்த பர்சன் கூட உங்கள் ட்ரீமில் வருவாங்க ரிப்பீட்டடாக. என்ன நடந்துச்சோ அவங்களோட ஃபேஸு, வாய்ஸு, சுச்சுவேஷன் இது எல்லாமே ட்ரீமில் வருதுன்னா இது ஒரு ரேண்டமான ட்ரீமே கிடையாது. ஏன்னா யூனிவர்ஸ்லேருந்து வர ஒரு டைரக்ட் மெசேஜ். கனெக்ஷன் இன்னும் 2 பேருக்கும் கட் ஆகலை, லவ் இருக்குது அப்படிங்கிற மெசேஜை நமக்கு இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுது. ஸோ நீங்கள் நல்லா தூங்கும்போது அவங்களோட சுச்சுவேஷன், அவங்க ஃபேஸ், அவங்க பழைய மாதிரி இருந்த மாதிரி ஏதாச்சும் விஷயங்கள் எல்லாமே உங்களோட ட்ரீமில் வருது அப்படின்னா உண்மையிலே அந்த பர்சன் உங்களை லவ் பண்ணுறாங்க அண்ட் திரும்பி வருவாங்க. அதுக்கான ஃபஸ்ட்டு சைன் தான் இது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் நம்பர்ஸ். அடிக்கடி நம்ம 111 பார்த்துருக்கலாம், இல்லைன்னா 1111 பார்த்துருப்போம், இல்லை 222, இல்லைன்னா 555. இதெல்லாம் என்னென்னா ஏஞ்சல் நம்பர்ஸு. ஸோ இந்த நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் ஹார்ட்டில் அவரோட மெமரி வர சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ சடனாக நீங்கள் அவங்கள பற்றி யோசிச்சுட்ருக்கீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் சடனாக நீங்கள் 111 பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பர்சன் உங்கள் மைண்டில் இருக்காங்க. ஸோ அதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அண்டு இந்த நம்பர்ஸ் எல்லாம் யூனிவர்ஸோட ஒரு கன்ஃபர்மேஷன் கோடு, ஒரு முடிவு செய்த இந்த கோடு இன்னும் உங்கள் மனசுலையும் இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட திரும்பி வர போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு யூனிவர்ஸோட ஒரு மெசேஜ். தேர்டு சைன் பார்த்தீங்க அப்படின்னா சாங்கு. சடனாக ஒரு லவ் சாங் கேட்குறீங்க, இல்லை ஒரு மூவி டைலாக் பார்க்குறீங்க, இல்லைனா ஒரு குவைட் கேட்கும்போது உங்கள் சுச்சுவேஷன் மேட்ச் ஆகிடும். நீங்கள் ஒரு இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் கரண்ட்டாக என்ன மூட் இருக்கீங்களோ அந்த மூட் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் மூவ் ஆகும். அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு நடக்குதா? அந்த பர்சன் பற்றி நினைக்கிறீங்க, 2 பேருக்குள்ள ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் இமேஜின் பண்ணும்போது அதுக்கு ரிலேட்டடான மேட்ச் பண்ண ஒரு ரீல்ஸ் வர்றது, அண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் சாங் வர்றது, மூவி டைலாக். ஏதாச்சும் மூவி பார்க்குறீங்க அப்படின்னா மூவியில் கூட நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைலாக், ஒரு கைடன்ஸாக இருக்கலாம், இல்லைனா நமக்கு நடக்கிற விஷயத்த கூட அப்படியே அங்கே வரும். அண்டு குவைட் ஏதாச்சும் ஒரு கவிதையோ ஏதாச்சும் ஒரு வேர்டு பார்க்குறீங்க, அதுலேயும் இந்த மாதிரி உங்களுக்கு ரிலேட்டடாக வருதுன்னா இதுவும் என்னென்னா யூனிவர்ஸோட ஒரு லாங்குவேஜ். அவங்க திரும்பி வரப்போகிறாங்கன்னு சொல்லுது. ஓகேவா? ஸோ இந்த டவுட்டில் அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது, பட் அவங்க எப்போ திரும்பி வர்றதுக்கான சிக்னல்ஸ் இந்த வீடியோ தான். ஸோ நேச்சர்லேருந்தும் நம்மளுக்கு நிறைய சைன்ஸ் வரும். இதுதான் என்னென்னா 4th சைன். நீங்கள் அடிக்கடி பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்களா? கலர் பட்டர்ஃப்ளை, ஏதாச்சும் ஒரு பட்டர்ஃப்ளைனாலே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ ஆல்ரெடி இருக்க சுச்சுவேஷன் மாதிரி ஒரு புது சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் க்ரியேட் ஆகும், நல்ல சுச்சுவேஷனாக. ஸோ பட்டர்ஃப்ளை பார்க்குறீங்க, இல்லைனா ஃபெதர்ஸ், இல்லைனா
வந்து ஒரு ஏதாச்சும் ஒரு சின்ன மிராக்கல் பார்க்குறீங்க, நீங்கள் நினச்ச மாதிரி டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று ஒரு விஷயம் நடக்குது இந்த மாதிரி அப்படின்னா, இது எல்லாமே வந்து என்னென்னா ஒரு ஞாபகப்படுத்துது உங்களுக்கு. யூனிவர்ஸ் சொல்லுது வெயிட் பண்ணுங்கள், இன்னும் வெயிட் பண்ணுங்கள், ரீயூனியனுக்கு டைம் வந்துருச்சு, ஓகேவா அப்படின்னு வந்து யூனிவர்ஸ் நம்மக்கிட்ட சொல்லுது. ஃபிஃப்த்து சைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்யூஷனோட ஒரு ஃபீலிங் நம்ம உள்ளுணர்வுகளும் அதுக்கு வந்து சொல்லும். நார்மலாக வந்து நீங்கள் ட்ரீமு, ஏஞ்சல் நம்பர்ஸ், சாங் மெசேஜு, நேச்சர்கிட்டேருந்து வர சைன்ஸ், இந்த பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி மிராக்கல்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தாலுமே நம்ம இன்ட்யூஷனில் ஒரு ஃபீலிங் சொல்லலாம். அது என்னன்னா ஒரு ஸ்ட்ராங் கட் ஃபீலிங் வருது உங்களுக்கு வந்து அவங்க திரும்பி வருவாங்க, அவங்களுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறது. இல்லை நிறைய பர்சன்ஸ் வந்து உங்கள் லைஃப்பில் பார்க்கலாம். எப்படின்னா இப்போது சடனாக உங்களுக்கு வந்து நிறைய பர்சன்ஸ் பிடிக்கும், பட் 3 days போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த ஃபீலிங்ஸ் அவங்க மேலேயே இருக்காதுங்க. இதுதான் வந்து உண்மை. 3rd 4th டே என்ன ஆகும், நம்ம பர்சன் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரியும். இது எத்தனை பேருக்கு நடந்திருக்குன்னு தெரியல, பட் வந்து நம்ம லவ் பண்ணுற பர்சன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க. நம்ம க்ரஷ்ஷாக இருக்கட்டும், ப்ரப்போஸ் பண்ணியும் அவாய்ட் பண்ணுறாங்க, ஓகேவா? காலேஜ் டேஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் டேஸாக இருக்கட்டும், இல்லை ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கட்டும். இப்போ கூட நீங்கள் ஒரு 2 பேர் தனித்தனியாக இருக்கீங்கனாலும் என்ன அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க, நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நீங்களாக வாண்டடாக மெசேஜ் பண்ணாலும் இதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. பட் ஏன் அவங்க தாட் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, ஏன் அவங்க மேலே இந்த அளவுக்கு நம்ம அனுபவிச்சுருக்கோம்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு பர்சன் சடனாக ஒரு அழகான பர்சன் பார்க்குறீங்க, உங்களை அட்ராக்ட் பண்ணுற பர்சன் தான் அழகான பர்சன் சொல்கிறேன். ஒரு கேரிங்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று அட்ராக்ட் ஆகுது உங்களுக்கு, அந்த பர்சன் மேலே கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு லவ் வருது. பட் அது எத்தனை நாள் இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையாக நீங்கள் வந்து ஒரு பர்சனை லவ் பண்ணும்போது அந்த பர்சன் உங்களை அவாய்ட் பண்ணாலும் உங்கள் சைடே வரலை, பட் இருந்தாலும் இன்னொரு பர்சன் சேம் டைமில் பார்க்குறீங்க, அவங்க மேலே ஒரு ஃபீலிங்ஸ் வருது. அதெல்லாம் 3 நாளைக்கு மட்டும்தான் அது இருக்கும். 4th டே நம்ம பர்சன் தான் நம்மளுக்கு மைண்டில் வருவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னென்னா ஒரு ட்ரூ லவ். யார் மேலேயும் வந்து லவ் வரும், பட் ஆனால் அது ஸ்டாண்டர்டாக நமக்குள்ளே இருக்காது. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பர்சன் மேலே அவ்வளோ பேர் வந்தாலும் திரும்பி நமக்கு யார் வராங்களோ அவங்க தான் உண்மையான லவ். எத்தனை பேர் பார்த்தாலும் சரிங்க, நமக்கு அந்த ஒரு பர்சன் மட்டும் தான் நம்ம மைண்டில் இருப்பாங்க. அதுதான் வந்து உண்மையான அந்த ட்ரூ லவ். ஸோ நம்ம இன்ட்யூஷனும் என்ன சொல்லுது அப்படின்னா, இவங்க தான் நம்ம லைஃப் பார்ட்னரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தோணும் யாரையும் பார்க்கக்கூடாது. அவங்க நம்மளை அவாய்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம். சேம் டைம் நம்ம ஒரு ஹானஸ்ட்டாக இருக்கோம், ஒரு நேர்மையாக இருக்கும், நமக்குள்ளவே நம்ம நேர்மையாக இருக்கும். எந்த பர்சன் பார்த்தாலும் நம்ம திரும்பிப்போம், அந்த மாதிரி லைக் சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. பட் வந்து என்னென்னா உங்கள் ஹார்ட்டில் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வருது, ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் வந்து உங்கள் மனசுக்குள்ளே தான் யூனிவர்ஸோட ஒரு லவுடஸ்ட் மெசேஜே இருக்குது. இன்ட்யூஷன் மூலியமாகவும் யூனிவர்ஸ் வந்து நமக்கு மெசேஜ் கொடுக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க லைஃப்பில். சில பேர் அனுபவிச்சிருக்கலாம். ஸோ அப்படி அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்களோட லைஃப்பில் எப்படிலாம் நடந்திருக்குன்னு பார்க்கணும். அண்ட் யூனிவர்ஸ் சிக்னலை வந்து நம்புங்க. இதை வந்து யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிவிடுங்க. சரண்டர் இந்த சென்ஸ் எப்படின்னா, நீங்கள் அந்த விஷயத்த ரிப்பீட்டடாக அதை பற்றி ஒன்ஸ் நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பற்றின தாட்ஸே உங்களுக்கு இருக்கக்கூடாது. அதுதான் நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங்கு. ஸோ அவங்க திரும்பி வர நேரம் வந்து ரொம்ப க்ளோஸில் இருக்குது. அந்த பர்சன் வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப க்ளோஸாக திரும்பி வர போகிறாங்க அப்படின்னா தான் இந்த 5 சைன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 5 சைன்ஸ் உங்கள் லைஃப்பில் நடந்துருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ லவ் வந்து ட்ரூவான லவ்வாக இருந்தால் எல்லாமே நடக்கும். தேங்க்யூ மை பியூட்டிஃபுல் ஃபேமிலிஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு ஈஸியாக போய் சேரும். உங்களுக்கு நல்லாவும் புரியும் யூனிவர்ஸ் பற்றி. ஸோ டாட்டா பை, டேக் கேர்.